கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே அவருடைய மாபெரும் கிருபைகளை முன்னிட்டு மற்றொரு புதிய நாளை காணும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமியருக்கு எழுதிய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, தேவ மனிதன் தேவ ஆவியினாலே அற்புதமான ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார். அதனை ஒரு விசை வாசிப்போமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் கடைசி பாகத்தில் நாம் பார்க்கிற பொழுது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எத்தனை ஒரு அருமையான வார்த்தை! கர்த்தர் பேரில் தேவ அன்பிலே நாம் கொண்டிருக்கிறதான நம்பிக்கையானது ஒரு பொழுதும் நம்மை வெட்கப்படுத்தாதாம். உண்மையாகவே வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, கர்த்தரை நம்பி அவரையே பற்றி கொண்ட ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதாக காணப்படவில்லை. தேவர்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நம்பிக்கையின்படி அநேகமான அற்புதங்களை செய்தார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்குள்ளே நம்பிக்கையானது நாளுக்கு நாள் குறைந்து பலவீனமடைந்து போய் கொண்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களா? உண்மையாகவே அன்புள்ள ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு அந்த வாக்குத்தத்த கனியை சுதந்திரித்து கொள்ள ஏறத்தாழ 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். உண்மையாகவே அந்த 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்த பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமினுடைய குமாரனாகிய ஈசாக்கை நாம் பார்க்கிற பொழுது 20 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டான். ஆனால் 20 ஆண்டுகளும் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல் கர்த்தருக்குள் விசுவாசமாய் காத்திருந்து தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காளுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அப்பொழுது அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல ஆபிரகாமினுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கை நாம் பார்க்கிற பொழுது தான் தேவனிடத்தில் அதை பெற்றுக்கொள்ள 20 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தான். பிறகு யோசேப்பை நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே கர்த்தருக்கு எத்தனை உண்மை உள்ள ஒரு மனுஷன்! தேவனால் அருளப்பட்ட தரிசனங்களை சொப்பனங்களை கண்டு அந்த சொப்பனங்களில் மேலும் தேவன் கொடுத்த தரிசனங்களின் மேலும் எந்த மாத்திரம் சந்தேகம் இல்லாமல், எந்த மாத்திரம் சோர்வில்லாமல் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை உறுதியாய் நம்பி அப்படியே பற்றி கொண்டிருந்தபடியால் அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தவே இல்லை. உண்மையாகவே ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது, பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு கொண்டு வருகிற பொழுது 30 வயதுள்ளவனாக இருந்தானாம். 30 வயதுள்ளவனாக கொண்டு வரப்பட்ட யோசேப்பை நாம் பார்க்கிற பொழுது, பார்வோனுக்கு முன்பாக வந்த அந்த நாளிலே எகிப்தின் தேசம் எங்கிலும் அதிபதியாக மாற்றப்பட்டான். கர்த்தர் உன்னதமான நிலைக்கு கொண்டு போனான். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? யோசேப்பினுடைய வயது 17 இருக்கிற பொழுது தன்னுடைய சகோதரர்கள் தந்திரமாக அவனை எகிப்திற்கு விட்டு விட்டார்கள். 17 வயதிலே விற்கப்பட்டவன் 17 வயது முதற்கொண்டு அநேக ஆண்டுகள், அதாவது 13 ஆண்டுகள் பாடுகள் அனுபவித்து 30ஆம் வயதிலே உன்னத நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். எனவே தான் பவுல் சொல்லுகிற பொழுது, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய அன்பிலே நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு பொழுதும் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவச்சனமே, ஐயா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதமும் இப்படியே சொல்லி சொல்லி அந்த வசனங்களை சொல்லி அந்த வசனங்களை வாசித்து நம்பிக்கையாயிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். உண்மையாகவே ஆபிரகாமை போல 25 ஆண்டுகள் நாம் காத்திருக்கிறோமா? ஈசாக்கை போல 20 ஆண்டுகள் காத்திருக்கிறோமா? யோசேப்பை போல 13 ஆண்டுகள் காத்திருக்கிறோமா? ஒரு மனுஷன் 38 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தான். அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. எனவே தன் வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் தாமே அற்புதமான அநேகமான அதிசயங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்கியத்தின்படி உங்களுடைய நம்பிக்கை, அதாவது தேவன் பேரில் கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. எவைகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அவைகளெல்லாம் விரைவில் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா. மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உண்மையாகவே ஆண்டவரே, எத்தனை பேர் உன் பேரில் நம்பிக்கையாய் இருந்தார்களோ அத்தனை பேர்களுடைய நம்பிக்கையை நீர் விருதாக்காமல் அவர்கள் நம்பிய நம்பிக்கையின்படி அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீர். இப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஜனங்களுடைய நம்பிக்கை விருதாகாதபடிக்கு, அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்நாளிலே அவர்களுடைய நம்பிக்கையின்படி எல்லாம் தேவைகளை சந்தித்து கர்த்தர் கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சுட்டுவீராக. பலப்படுத்தும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்கு எக்கால சத்தத்தோடு தேவன் நடுவானில் தோன்றும் அளவும் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you all.